ஜூன் 12 270 உயிர்களை காவு வாங்கப்பட்ட ஒரு கருப்பு நாள்னே வந்து சொல்லலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியாவோட ட்ரீம் லைனர் AI-171 விமானம் டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷத்துலேயே அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கம் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் பில்டிங்கில் மோதி கிராஷ் ஆயிடுச்சு. அந்த கிராஷ் ஆனதில் உங்களுக்கு ஃப்ளைட்டில் இருந்த நபர்கள் அந்த மெடிக்கல் காலேஜ் கேன்டீன் ஹாஸ்டலோட கேன்டீனில் வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு 270 நபர்கள் வந்து கிட்டத்தட்ட அங்கேயே வந்து உயிரிழந்தாங்க. அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டையவே வந்து ரொம்பவே வந்து ஒரு துக்க நிலைக்கு வந்து கொண்டு போச்சு. இந்த விமான விபத்து எப்படி நடந்தது, ஸோ அந்த விமான விபத்தில் கடைசியில் விமானிகள் பேசிக்கிட்ட அந்த ஆடியோவில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ முதற்கட்ட விசாரணையில் ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு. இதில் ஆடியோவில் விமானிகள் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களாக இருந்தாலும், என்னதான் நம்ம தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலும், உலகளவில் விமான விபத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தாங்க இருக்குது. இது வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான காரணத்தினால ஒவ்வொரு விமான விபத்தும் வந்து நடக்கலாம். இப்போ இந்த குஜராத் மாநிலத்தில் நடந்த விமான விபத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. அது எப்படி ஒரு டேக் ஆஃப் ஆன விமானம் சில மணி துளிகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து கிராஷ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு புதுசு. ஸோ அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது வந்து விமானம் வந்து தரையிலிருந்து ஒரு மேலே வந்து உங்களுக்கு ஒரு 3000 அடி 4000 அடியில் உங்களுக்கு பறந்துட்டு கீழே உங்களுக்கு ஒரு இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்லை தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினாலேயோ கிராஷ் ஆகி கீழே விழுந்து இல்லை வெடிச்சு சிதறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி சில மணித்துளிலேயே வந்து சில இருக்கிற ஒரு பில்டிங்ல போய் கீழே வந்து வெடிச்சு விழுகுது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வியப்பா இருந்தது, ஒரு ஆச்சரியமா வந்து இருந்தது. பிளாக் பாக்ஸ், இந்த விமானத்தில் இருக்கிற அந்த பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டின்னு வந்து சொல்லுவோம். இந்த கருப்பு பெட்டியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த விமானத்தில் அந்த உங்களுக்கு அந்த காக்பிட் வியூன்னு சொல்லுவாங்க. பைலட்டுக்கு அமர்ந்து விமானத்தை வந்து இயக்குறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேர் காக்பிட் வியூ. ஸோ அதில் அந்த பைலட்டுக்கு வந்து என்ன பேசிக்கிறாங்க, ஸோ அது என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பிளாக் பாக்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இந்திய விமான விபத்துகள் புலனாய்வு இயக்கத்துக்கு வந்து இது வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயக்கம் வந்து இப்போ வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த CVRன்னு வந்து சொல்லுவாங்க, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு. அதையும் வந்து நல்லா அந்த தரவுகளையும் வந்து ஆராய்ஞ்சு இப்போ வந்து ஒரு 15 பக்க அறிக்கை வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. இந்த 15 பக்க அறிக்கையில வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியாயிருக்குதுங்க. இப்போ ஒரு விமானம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து பறக்கணும் அப்படின்னா 2 இன்ஜின், அதாவது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற 2 இன்ஜினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிசமமாக வந்து ரன் ஆகணும். அப்படி ரன் ஆனால் தான் வந்து விமானத்துக்கு வந்து ஒரு உந்து சக்தி கிடைச்சு அது வந்து வானத்தில் வந்து பறக்கமுங்க. ஸோ எல்லா விமானம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகி போகையில் லெஃப்ட் இன்ஜின் ரைட் இன்ஜின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் ஆகி சரிசமமாக தான் போகும். எப்பவுமே வந்து ஒரு விமானத்தில் வந்து ஒரு ஃபியூயல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற அந்த விமானத்தோட ரெக்கையில் தான் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விமானம் அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகையில் இன்ஜின் வந்து ரன்னிங் மோட்ல தான் இருந்திருக்கு. ஆனா வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு சில செகண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு போகிற அந்த ஃபியூயல் ஒயிட் பெட்ரோலோட ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்வ் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மோடுக்கு வந்து போயிருக்கு. பைலட் வந்து பார்த்துட்டாரு. அதில் 2 பைலட் இருப்பாங்க. அதில் ஒரு பைலட் வந்து பார்த்துட்டு என்ன லெஃப்ட் இன்ஜினோட வால்வ் ஸ்விட்சும் ரைட் இன்ஜினோட வால்வ் ஸ்விட்சும் ரெண்டுமே வந்து ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து விமானிகிட்ட வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் ஏன் அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அந்த விமானி வந்து பதறி போய் ஐயோ இது நான் வந்து ஆஃப் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விமானிகளை வந்து சுதாரிச்சுட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிற அந்த வால்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு ஆன் மோடுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. என்னதான் ஆன் மோடு கொண்டு வந்தாலும் ஃபிளைட்டோட உந்து விசை வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே போகுது. உங்களுக்கு கம்மியாயிட்டே கீழே வந்து இறங்குது. கீழே இறங்கினோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு என்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. பட் இன்னொரு என்ஜினை வந்து ரன் பண்ண முடியல. ஸோ விமானத்தில் ஆல்ரெடி வந்து அதிக அளவிலான ஃபியூயல் இருக்கங்காட்டியும் விமானத்தில் வந்து பேசஞ்சரோட கெப்பாசிட்டி வந்து சரிசமமாக இருக்கங்காட்டியும் அந்த ஃப்ளைட் வந்து உந்து விசை வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு கிடைக்காம அது வந்து கீழ் நோக்கியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 2 விமானிகளுமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்போ எமர்ஜென்சியில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ATCன்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ரூம் தான் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து எமர்ஜென்சி அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேடே அப்படின்னா வந்து ஃப்ளைட் வந்து எங்க கட்டுப்பாட்டுக்கு மீறி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது, எங்கனால வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ATCக்கு வந்து உங்களுக்கு மேடே அப்படிங்கிற அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் வந்து ATC வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணிட்டு ஏர் இந்தியா விமானம் ஏதோ ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ATCலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன எமர்ஜென்சியில் இருக்கீங்க சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து எதிர்த்தரப்புலேருந்து விமானிகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து ATCக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா வந்து விமானம் விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. அந்த பக்கத்தில் இருந்த மெடிக்கல் காலேஜோட கேன்டீன் பில்டிங்கில் போய்
உங்களுக்கு மேல் தளத்தில் இடித்து விமானம் வந்து உங்களுக்கு விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. அதில் வந்து பரிதாபமாக வந்து 270 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா வந்து அந்த இன்ஜினுக்கு போகிற ஒயிட் பெட்ரோலோட அந்த வால்வ் சுவிட்ச் வந்து அது எப்படி வந்து ஆஃப் மோடுக்கு வந்து போச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வ் அண்ட் மேனுவல் வால்வ்னே வந்து சொல்லலாம். இன்ஜினில் வந்து ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்குது, ஃபியூயல் கசிவு இருக்குது அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்ல இருந்து ஆஃப் மோடுக்கு வந்து போயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த 15 பக்க அறிக்கையில் வந்து இன்ஜினில் வந்து எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் வந்து கிடையாது, ஃப்ளைட்லேயும் வந்து எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு அறிக்கை வந்து வந்திருக்கு. ஆனால் அது வந்து எப்படி வந்து அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் மோடுக்கு போச்சு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இப்போ அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் மோடுக்கு போனோடனே தான் இந்த 2 இன்ஜினுக்கு போகிற ஃபியூயல் வந்து தடைப்பட்டிருக்குது. தடைப்பட்டங்காட்டி தான் 2 இன்ஜினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் மோடுக்கு வந்து போயிருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்துங்க முதல் கட்ட அறிக்கை தான் வந்து கிடைச்சிருக்குது. இந்த முதல் கட்ட அறிக்கையில தான் வந்து அந்த சிவிஆரோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதாவது விமானிகள் பேசிக்கிட்டது எல்லாமே வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வந்து இறுதிக்கட்ட விசாரணை இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இறுதிக்கட்ட விசாரணையில வந்து FDRன்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து மேலும் வந்து இது என்ன ப்ராப்ளம்னால விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து டெக்னிக்கலாக டீப்பாக போய் வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னதான் நம்ம அனாலிசிஸ் பண்ணனாலும் என்னதான் நம்ம அதோட ரிசல்ட் நம்ம வந்து எடுத்தாலும் 270 உயிர்கள் வந்து போனதாக தான் இருக்கு. இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உயிர்கள் வந்து பறி போகக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ இனி வந்து எந்த விமான விபத்துமே வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, எந்த நாட்டிலையுமே வந்து நடக்கக்கூடாது. அதுக்குண்டான தொழில்நுட்பங்களை வந்து அந்தந்த நாடு வந்து இன்னும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து விருப்பப்படுறோம். இது போல நியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.